தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் வைகோ துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என தேமுதிக இளைஞரணி தலைவர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக சார்பில் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் சுதீஷ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் விஜயகாந்த் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றார். இதேபோல் மக்கள் நல கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கும் அமைச்சரவையில் எந்தெந்த பதவி வழங்கப்படும் எனவும் அவர் அப்போது பட்டியலிட்டார். வருகின்ற மே 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கேப்டன் அவர்கள் பதவியேற்கும் என்ற நாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் வைகோ அவர்களையும் விடுதலை நிறுவன தலைவர் என்னுடைய சகோதரர் தோல் திருமாவளவர்கள் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக கண்டிப்பாக அன்றைக்கு பதவியேற்பார். ஏன்னா நீங்க கேப்டன் முதலமைச்சர் சொன்ன பிறகு நான் கண்டிப்பா சொல்லி அவனுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, முத்தரசும் சரி, இரண்டு பேரும் கட்சியில கண்டிப்பாக உள்துறை உள்ளாட்சி சரி, நிதி அமைச்சர் கண்டிப்பாக உங்கள் கட்சியில் கிடைக்கும்.